வணக்கம். திரையரங்கம் மெர்சல் 2017ஆம் ஆண்டு திரைக்கு வந்து வெற்றி பெற்ற மெர்சல் திரைப்படம் மீண்டும் இப்போது திரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தேனாண்டாள் ஸ்டுடியோ லிமிடெட் என்ற நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் அந்த நிறுவனத்தினுடைய 100வது திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பவர் அட்லி. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக 3 மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்திருப்பவர் விஜய். இந்த திரைப்படத்தில் வெற்றிமாறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரினுடைய தலைவர் கதாபாத்திரத்தில் விஜய் நடிச்சிருக்காரு. அவருடைய மகன்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 கதாபாத்திரம், மாறன், வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. மூத்த மகனாக வரக்கூடிய மாறன் கதாபாத்திரம் படத்தில் டாக்டராக வருகிறார். இளைய மகன் வெற்றி கதாபாத்திரம் ஒரு மெஜிஷியன் கதாபாத்திரம். டாக்டர் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய மாறன் மக்களுக்காக எந்த அளவிற்கு பாடுபடக்கூடிய டாக்டராக இருக்கிறார் அப்படின்றத படத்தில் நம்ம பார்க்குறோம். 5 ரூபாய் டாக்டர் அப்படின்னு சொல்லி மக்கள் கூறக்கூடிய அளவிற்கு பணத்தை பெரிதாக நினைக்காமல் மக்களுடைய நலத்தை மட்டுமே மனதில் வைத்து கொண்டு செயல்படக்கூடிய அந்த கதாபாத்திரம் நம்முடைய மனங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறது. வெற்றி என்ற பெயரில் மேஜிஷியனாக வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் எந்த அளவிற்கு யாருக்குமே தெரியாத பல சாகச செயல்களை படம் முழுக்க செய்கிறது என்பதை பார்த்து நாம் ஆச்சரியத்தின் உச்சிக்கே செல்கிறோம். வெற்றி என்ற அந்த கதாபாத்திரம் யார், மாறன் என்ற அந்த கதாபாத்திரம் யார் என்ற உண்மையை படத்தினுடைய நடுப்பகுதியில் நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர்கள் இருவருமே சகோதரர்கள், ஒரே தந்தைக்கும் தாய்க்கும் பிறந்தவர்கள் என்ற உண்மை நமக்கு காட்டப்படுகிறது. இந்த வெற்றிக்கும் இந்த மாறனுக்கும் தந்தையாக இருந்தவர் வெற்றிமாறன் என்று அழைக்கப்பட்ட விஜய் என்று காட்டிய பிறகு அந்த வெற்றிமாறனின் கதை நமக்கு முன்னால் காட்சிகளாக காட்டப்படுகின்றன. இந்த 3 விஜய் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, 3க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 கதாபாத்திரங்களிலும் முத்திரை நடிப்பை விஜய் வெளிப்படுத்தி இருக்கிறார். தந்தை வெற்றிமாறனுக்கு ஜோடியாக இந்த திரைப்படத்தில் வருபவர் ஐஸ்வர்யா என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நித்யா மேனன். அந்த கதாபாத்திரத்திற்கு அவர் அருமையாக பொருந்தி இருக்கிறார். தான் வரக்கூடிய காட்சிகளில் நித்யா மேனன் தனக்கே உரிய ஆழமான நடிப்பை நன்கு வெளிப்படுத்தி நம்முடைய உள்ளங்களில் வாழ்கிறார். அவருக்கு உண்டாகக்கூடிய முடிவை பார்த்து நாம் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விடுகிறோம். வெற்றிமாறன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய விஜய்க்கு இறுதியில் உண்டாகக்கூடிய முடிவை பார்த்தும் நமக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் உண்டாகிறது. வெற்றியின் காதலியான அனு பல்லவி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் காஜல் அகர்வால். தான் வரக்கூடிய காட்சிகளில் தனக்கே உரிய இளமை ததும்பக்கூடிய அருமையான நடிப்பை வெளிப்படுத்தி நம்முடைய மனங்களை அவர் கவர்கிறார். மாறன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய விஜயின் காதலி தாராவாக படத்தில் நடித்திருப்பவர் சமந்தா. தான் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் சமந்தா தன்னுடைய அருமையான நடிப்பு திறமையை ஆழமாக பதித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தில் சமூக விரோத செயல்களை செய்வதற்கு சிறிதும் தயங்காத கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் எஸ்.ஜே. சூர்யா. கரப்டட் டாக்டர் என்று கூறக்கூடிய அளவிற்கு மருத்துவத்துறையில் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் அட்டூழியங்களை செய்யலாம் என்று நினைத்து செயல்படக்கூடிய அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் அருமையாக பொருந்தி இருக்கிறார் எஸ்.ஜே. சூர்யா. டேனியல் ஆரோக்கியராஜ் என்ற அந்த கதாபாத்திரத்தில் தன்னுடைய அருமையான முத்திரை நடிப்பை படம் முழுக்க அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சமூக விரோத செயல்களை செய்யக்கூடிய அர்ஜுன் சக்காரியா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஹரீஷ் பெராடி. அவருக்கு எப்படிப்பட்ட தண்டனையை விஜய் தருகிறார் என்பதை பார்க்கும்போது நமக்கு அந்த காட்சியில் கைகளை தட்ட தோன்றுகிறது. ரத்னவேல் ஐபிஎஸ் என்ற காவல்துறை அதிகாரியின் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சத்யராஜ்
தன்னுடைய மிடுக்கான நடிப்பை தான் வரக்கூடிய காட்சிகளில் வெளிப்படுத்தி இருக்கிறார். வடிவேலு கம்பவுண்டராக இந்த திரைப்படத்தில் வருகிறார். அவர் வரக்கூடிய காட்சிகளை நம்மால் நன்கு ரசிக்க முடிகிறது. காளி வெங்கட் பூங்கொடி என்ற இளம் பெண்ணின் தந்தையாக வரக்கூடிய ஆட்டோ டிரைவர் கதாபாத்திரத்தில் வந்து நம்முடைய உள்ளங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறார். சங்கிலி முருகன் சலீம் கவுஸ் என்ற விஜயின் வளர்ப்பு தந்தையாக படத்தில் வருகிறார். இவர் வரக்கூடிய காட்சிகளில் இவருடைய அனுபவ நடிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. யோகி பாபு சில காட்சிகளே வந்தாலும் தன்னுடைய தனித்துவ நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். சுகாதார அமைச்சராக வரக்கூடிய ராஜேந்திரனின் நடிப்பை நம்மால் பாராட்டாமல் இருக்க முடியாது. விஜயேந்திர பிரசாத், ரமணா கிரிவாசன் இவர்கள் இருவரும் இணைந்து இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை உருவாக்கி இருக்கிறார்கள். மிகவும் அருமையாக இந்த திரைப்படத்தின் திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் இசை புயல் ஏஆர் ரஹ்மான். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து பாடல்களையும் மிகவும் அருமையாக உருவாக்கி இருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். இந்த திரைப்படத்தினுடைய பின்னணி இசை இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்திற்கு மிக பெரிய அளவில் துணை புரிந்திருக்கிறது. ஆலப்போரான் தமிழன் என்ற பாடல் காட்சி ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெய்சால்மர் என்ற ஊரில் படமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் எந்த அளவிற்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பது ஒரு பக்கம், அந்த பாடல் எந்த அளவிற்கு அருமையாக படத்தில் படமாக்கப்பட்டிருக்கிறது என்பது இன்னொரு விஷயம். உண்மையாகவே நான் ஏஆர் ரஹ்மானை இப்படிப்பட்ட ஒரு பாடலை அமைத்ததற்காக பாராட்டுகிறேன். நீதானே என்ற அருமையான புகழ்பெற்ற பாடல் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாடல் எந்த அளவிற்கு இனிமையான பாடல் என்பதை நம்மால் வார்த்தைகளால் விவரித்து கூற முடியாது. அந்த பாடலும் சரி, அந்த பாடல் படமாக்கப்பட்ட விதமும் சரி அருமை. மாச்சோ என்ற மிகச்சிறந்த பாடல் போலாந்து நாட்டில் அருமையாக படமாக்கப்பட்டிருக்கிறது. ஜி.கே. விஷ்ணு இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இந்த திரைப்படத்தில் இவருடைய பங்கு பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இந்த திரைப்படத்திற்கு மிகவும் அருமையாக படத்தொகுப்பு செய்திருப்பவர் ரூபன் அனல் அரசு. இவர்தான் இந்த திரைப்படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டராக பணியாற்றி இருப்பவர். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து சண்டை காட்சிகளையும் ஓஹோ என்று பாராட்டக்கூடிய அளவிற்கு இவர் அமைத்திருக்கிறார். ஒவ்வொரு சண்டை காட்சியையும் மாறுபட்ட முறையில் இவர் அமைத்திருக்கிறார் என்பதை இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நம்மால் உணர முடிகிறது. இந்த திரைப்படத்தின் கலை இயக்குனராக பணியாற்றி இருப்பவர் டி. முத்துராஜ். ஒரு அருமையான கலை இயக்குனர் இந்த திரைப்படத்தில் பணியாற்றி இருக்கிறார் என்பதை இந்த திரைப்படத்தின் காட்சிகளின் மூலம் நம்மால் உணர முடிகிறது. ஷோபி, பிரேம், ரக்ஷித் இவர்கள் இருவரும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நடன அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள். விஜய் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் எந்த அளவிற்கு அருமையாக டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும் என்பது நமக்கு நன்கு தெரியும். அதை நன்கு உணர்ந்திருக்கக்கூடிய இந்த இரண்டு நடன அமைப்பாளர்களும் பாராட்டக்கூடிய அளவிற்கு தங்களுடைய நடன திறமையை மிகவும் சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தை மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கிறார் அட்லி. படத்தின் நீளத்தை 15 நிமிடங்கள் குறைத்திருந்தால் இந்த படம் இன்னும் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. விஜய் 3 மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்து அட்லி இயக்கி திரைக்கு வந்து மிகப்பெரிய சாதனையை புரிந்த மெர்சல் திரைப்படம் மீண்டும் திரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விஜயின் மாறுபட்ட நடிப்பு திறமைகளை பார்க்க வேண்டும் என்று மனதில் நினைக்கக்கூடியவர்கள் மீண்டும் ஒரு முறை மெர்சல் திரைப்படத்தை பாருங்கள்.